செஸ் கேம்ல கிங்னு ஒன்று இருக்கு, ரைட்டா? ஆனால் ஸ்லோவாக நவரும், ஒரு கட்டம் தான் போக முடியும். வேஸ்ட். அது இங்கிலீஷ்காரனுடைய கண்டுபிடிப்பு. அங்கே விக்டோரியா அப்படி, எலிசபெத் அப்படி, நம்ம மீனாட்சியும் அப்படிதான். நான் கூட சொன்னேன், பெண்களுக்கு மரியாதை கொடுத்தது பிரிட்டிஷ்காரன். எலிசபெத் குயின், அவங்க ஹஸ்பண்ட் கிங் இல்லை. எங்க மதுரையில் மீனாட்சி அரசு, சொக்கநாதர் அரசர் இல்லை. அவர் யாரு? இந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட். போகும்போது குரூப் ஃபோட்டோ எடுத்தால் கொஞ்சம் சேர்ந்து நின்றுக்கலாம் அம்மாவோட, அவ்வளோதான் அவருக்கு அலவுடு. அவருக்கு தனியாக பட்டாபிஷேகம் கிடையாது. எங்கள் அம்மா மீனாட்சிக்கு தான் இங்கே பட்டாபிஷேகம் உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெண்ணை தலைமையில் ஏற்றுக்கொண்டு ஆணை அடுத்து ஒதுக்கி வைத்த ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இந்த தமிழனுடைய பாரம்பரியம். தமிழர் வாழ்வியல்னா பழைய மரபுக்கு தான் போகணுங்கிறது இல்லை. சங்க காலத்திலேருந்து இன்னை வரைக்கும் வாங்க சார். பெண்ணுக்கு கல்வி இல்லை, இப்போ கொடுக்கலேங்கிறான். நீங்கள் சங்க இலக்கியத்தில் போய் பார்த்தீங்கன்னா பெண்பால் புலவர்கள் எவ்வளோ பேர்? டாக்டர் அவ்வை நடராஜனுடைய பிஹெச்டி தீசிஸ் சங்ககால பெண்பால் புலவர்கள் லிஸ்ட் பண்றார். எவ்வளவு பெண்பால் புலவர்கள், யார் யார் என்னென்ன பாடி இருக்கிறாங்கன்னு. ஏன் சார், கவிதை எழுதுவதற்குரிய அளவுக்கு ஒரு பெண் வளர்ந்திருக்கிறான்னா அவ எவ்வளவு மொழி அறிவும் ஆளுமையும் உடைய ஒருத்தியா இருந்திருக்க முடியும்? நீங்க இன்னைக்கு எடுத்தா கூட 4-5 கவிஞர்களுக்கு மேலே பெண் கவிஞர் எடுக்க முடியாது. ஆனா சங்க காலத்துல அவ்வளவு பெண் கவிஞர்கள் உலகத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மொழியில பெண்ணை அடிமைப்படுத்துகிற வழக்கம் கிடையாது. பெண்ணை செகண்டரியா ட்ரீட் பண்ற வழக்கம் கிடையாது. ஆப்பிரிக்க பழங்குடியிலிருந்து வளர்ச்சி அடைந்த சமூகத்தில் பெண்ணை குறைவாக நடத்த முடியாது, தெரிஞ்சுக்குங்க. இது தாய் வழி சமூகம் பெறுவா. அப்ப நம்ம பெண்ணுக்கு உரிய மரியாதை கொடுத்திருக்கிறோம், அதன்படி நடக்க வேணுங்கிற வரன்முறை வைத்திருக்கிறோம். இதெல்லாம் பிரமிக்க வைக்கிற செய். படிக்கணும்.